நீ கெம்பீரித்து பாடுவாய். எப்பொழுது ஆண்டவர் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுகிறாரோ உன் வாழ்வில் கெம்பீர சத்தம், துதி பாடல் கேட்கும். அழுகையின் சத்தம் இருப்பதில்லை. இந்த நாளிலே உன் வாழ்க்கையை குறித்து, உன் கடனை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் சூழ்நிலையை குறித்து, உன் நடுவில் இருக்கிற தரித்திர நிலையை குறித்து அழுது கொண்டிருக்கிறாயா? இந்த நாளிலே சீயோனே, தேவ ஜனமாகிய தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவரை கூப்பிடு. ஆண்டவரே, வந்து என் நடுவில், என் குடும்பத்தில், என் குடும்பத்தின் வேலைகளிலே நீர் வாசம் பண்ணும் என்று சொல்லி நீ ஆண்டவரை கூப்பிடும் பொழுது உன் வாழ்வை ஆண்டவர் கம்பீரமாய் உயர்த்துவார். எந்த மனுஷனுக்கு முன்பாக உன்னை தலை குனிய விட மாட்டார். உன் தலையை நிமிர பண்ணுவார். யார் யார் முன்பாகலாம் நீ தலை குனிந்து நின்றாயோ, யார் யாரெல்லாம் முன்பாகலாம் நீ ஏளனமாக்கப்பட்டு அவ பெயரோடு நின்றாயோ, அதே மனுஷர்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.